அது 2022 வருஷம். அப்போ குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டத்தை மும்பை நிறுத்திட்டாங்க. இது 2025. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு செம மேட்ச்ல எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்த மும்பையோட அந்த வேகத்தை குஜராத் டைட்டன்ஸ் நிறுத்திட்டாங்க. என்ன மேட்ச்ப்பா, என்ன மேட்ச்! T20 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் மாதிரி நேரம் போறதே தெரியல. ஆனா என்ன மேட்ச், என்ன மேட்ச்! எக்கச்சக்க ஏற்ற இறக்கங்கள் நகமெல்லாம் கடிச்சு தின்னாச்சுப்பா. கடைசி பால் வரைக்கும் ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, த்ரில் இருந்தா அப்படிதான் இருக்கும்ல. என்ன மேட்ச், என்ன மேட்ச்! கடைசி பால்ல ஹர்திக் பாண்டியாவோட ரியாக்ஷன் ஒண்ணு போதும் மும்பை என்ன மிஸ் பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு. என்னப்பா அது, பால் பிடிக்க ஆளே இல்ல. அர்ஷத் கானை ரன் அவுட் பண்ண மும்பைக்கு ஒரு யுகமே நேரம் இருந்துச்சு. ஆனா மும்பை அவுட் பண்ண முடியல. தோக்கடிச்சவங்க யாரு தெரியுமா? இந்த அர்ஷத் கான், காட்சி இவங்க எல்லாம் போன வருஷம் வரைக்கும் மும்பையோட இருந்தவங்க தான். இப்ப மும்பைக்கு எதிராவே ஜெயிச்சிட்டாங்க. மும்பை 20 ஓவர்ல 155 ரன் அடிச்சாங்க. மழையால மேட்ச் 19 ஓவரா குறைஞ்சது. குஜராத்துக்கு கடைசி ஓவர்ல 15 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த மேட்சை குஜராத் 3 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. சேம கடைசி ஓவர் ஒரு அற்புதம். எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. கிரிக்கெட் பாயிண்ட்ஸ் ஆப் வியூல பார்த்தா கடைசி ஓவர்ல 15 ரன் தேவை. பவுலிங் தீபக் சஹார் கைக்கு வருது. அதுக்கு முன்னாடி மழை வந்து மேட்ச் நிக்குது. ஆமா, மழையோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. முதல் மழை வந்தப்போ டிஎல்எஸ் கணக்குப்படி மும்பை ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது மழை வந்தப்போ டிஎல்எஸ் கணக்குப்படி குஜராத் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. மூணாவது மழை வந்தப்போ திரும்பவும் டிஎல்எஸ் கணக்குப்படி மும்பை ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் மழை நின்னுச்சு. 2 ஓவர்ல 24 ரன் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஓவர்ல 15 ரன் தேவைன்னு ஆக்குனாங்க. மேட்ச் ஆரம்பிச்சது. தீபக் சஹார் வந்தார். அங்கே எனக்கு தெரிஞ்சிடுச்சு கதை முடிஞ்சிடுச்சுன்னு. ஏன்னா தீபக் சஹாருக்கு பதிலா நீங்க ஹர்திக் பாண்டியாவை பாலிங் போட வச்சிருக்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு பிரஷரை சமாளிக்கிற திறமை அதிகம். அவர் ஒருவேளை காப்பாத்தி இருப்பாரு. தீபக் சஹார் புது பால்ல பாலிங் போடுறவரு. பழைய பால்ல அவ்வளவு எஃபெக்டிவ் இருக்காது. அது தெரிஞ்சுது. எல்லாமே கடைசி ஓவர்ல தெரிஞ்சுது. ஒரு பாலுக்கு ஒரு ரன் தேவை. கடைசி ஓவர்ல நோ பால் போட்டாரு. T20 கிரிக்கெட்ல நோ பால் போடுறது ஒரு பெரிய தப்பு. அதே தப்பு பண்ணாரு. முத பால்ல பவுண்டரி, ரெண்டாவதுல சிங்கிள் எடுத்தாங்க, மூணாவதுல திரும்பவும் அடிச்சாங்க. இவ்ளோ கேவலமான பால்பா T20க்கு. நாலாவது பால்ல நோ பால், சிங்கிள், அப்புறம் ஃப்ரீ ஹிட். அதுக்கப்புறம் ஒரு பாலுக்கு 2 ரன் தேவைன்னு ஆகிடுச்சு. காட்சி சோகமா உட்கார்ந்து இருந்தாரு. அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் 6வது பால்ல அர்ஷத் கான் வந்தார். ஷாட் அடிச்சார். ஹர்திக் பாண்டியா கிட்ட பால் போச்சு. ஹர்திக் வீசினார். பிடிக்க ஆளே இல்ல. 10 மீட்டர் தூரத்துல வீசினார். ஆனா பிடிக்க ஆளே இல்ல. சூப்பர் ஓவர் போயிருக்க வேண்டிய மும்பை மேட்ச தோத்துட்டாங்க. தப்பு யார் மேல சொல்றதுன்னு தெரியல. நீங்க தீபக் சஹார் மேல தப்பு சொல்லலாம். T20ல யாரையா நோ பால் போடுறது. அவரு நோ பால் போடலன்னா ஒருவேளை மேட்ச் டே ஆகி ஜெயிச்சிருக்கலாம். நீங்க ஹர்திக் பாண்டியா மேல தப்பு சொல்லலாம். ஒரு ஓவர்ல 18 ரன் போச்சுன்னு திரும்பவே வரலையே. கடைசி ஓவர் பாலிங் போட்டு இருக்கணும். நீங்க சூரியகுமார் யாதவ் மேல தப்பு சொல்லலாம். பால் பிடிக்க வந்திருக்கலாம்ல. திரும்பவும் ஹர்திக் மேல தப்பு சொல்லலாம். 10 மீட்டர் தூரத்துல வீசினாரியா, அடிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். மும்பை தற்செயலா தான் ஜெயிச்சாங்க. ரன் அவுட் பண்ணி ஜெயிச்சாங்க. ரன் அவுட்லயே தோத்துட்டாங்க. மும்பையோட கதை இவ்ளோதான். டெல்லி கேபிட்டல்ஸ் 3 பால்ல 3 ரன் அவுட் பண்ணி ஜெயிச்சாங்க. இப்ப ரன் அவுட்லயே தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவோட மூளை வேலை செய்யல. சுத்தமா வேலை செய்யல. அது தெரிஞ்சுது. பேட்டிங் ஆட வந்தாரு. பிரஷர் இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு ஒரு ஷாட் அடிச்சாரு. காத்துல நின்னு அவுட் ஆயிட்டாரு. சாய் கிஷோர் அவரை அவுட் பண்ணாரு. சாய் கிஷோர் கூட போன மேட்ச்ல ஹர்திக் சண்டை போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் அவர் அப்படி ஒரு கேவலமான ஷாட் ஆடி அவுட் ஆகி பிரஷரை கொடுத்து அதனாலதான் ரன் சேரல. இல்லன்னா மும்பை நல்லா ஆடி இருக்கலாம். ரெண்டாவது பாலிங் போட வந்தாரு. மேட்சோட போக்க மாத்திட்டாரு. 6 ஓவர்ல 29 ரன் தான் போயிருந்துச்சு. பும்ரா அண்ட் போல்ட் கொடுத்த ஆரம்பம் அது ஒரு மிரட்டலான ஆரம்பம். கனவு ஆரம்பம்னு சொல்லலாம். அப்பாடா என்ன சூப்பரா இருந்துச்சு. அஸ்வினி குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு அவங்க மேஜிக் செஞ்சாங்க. அவ்வளோ நல்லா பாலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் ஹர்திக் போட்ட அந்த ஒரு ஓவர்ல 18 ரன் போச்சு. அவர் 11 பால் பாலிங் போட்டாரு. ஐபிஎல்ல அதிக பால் போட்ட ரெக்கார்டுல ஹர்திக் பாண்டியா பேரும் வந்துருச்சு போல. 11 பால் போட்டு 18 ரன் கொடுத்தாரு. அப்புறம் ஃபீல்டிங்ல கடைசி பால்ல ஒரு ஈஸியான ரன் அவுட்டை மிஸ் பண்ணாரு. எனக்கு என்னவோ இது ஹர்திக் பாண்டியாவோட நாளே இல்லைன்னு தோணுச்சு. ரொம்ப கேவலமான ஃபீல்டிங், பேட்டிங், பாலிங். அதுக்கப்புறம் அந்த கடைசி ஓவர்ல பாலிங் போட தைரியம் வரல. எனக்கு என்னவோ ஹர்திக் பாலிங் போட்டிருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாங்களோன்னு தோணுச்சு.
ஒருவேளை ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா குஜராத் டைட்டன்ஸ் அவரோட பழைய டீம் முன்னாடி இன்னைக்கு அவர் சொதப்பிட்டாரு. கடைசி பால்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நம்பர் 1 ஆயிடுவாங்கன்னு இருந்துச்சு. நேரா நம்பர் 1 தான். குஜராத் தோத்தா அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவங்க 11 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. 11 மேட்ச்ல அவங்க டேபிள் டாப்பர் ஆயிட்டாங்க. மும்பை 11 மேட்ச் ஆடி இப்ப 12 பாயிண்ட்ல இருக்கு. அவங்களுக்கு அதிக மேட்ச் இல்ல. அவங்க கட்டாயம் ஜெயிக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன் இப்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த மேட்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இப்ப மும்பை டெல்லி கூட போராட வேண்டிய டீம் யாரு குவாலிஃபை ஆகுறதுன்னு. சோ ஈஸியா டேபிள் டாப்பர் ஆக வேண்டிய மும்பை இந்த டூர்னமெண்ட்ல டேபிள் டாப்பர் ஆக மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. மத்தது பாப்போம். ஆனா குஜராத் சுப்மன் கில் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். டேபிள் டாப்பர் குஜராத் ஜாயிண்ட் வின் அவங்க கிட்ட இருக்கு. 500க்கும் மேல ரன் அடிச்சிட்டாரு. கேப்டனா அதிக ரன் அவர்தான். சுப்மன் கில் கலக்கிட்டாரு. ஆனாலும் இந்த மேட்ச்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, இது நகத்தை கடிக்கிற மேட்ச். மும்பை நல்லா ஆரம்பிச்சாங்க. 97க்கு 2 விக்கெட். அப்புறம் சட்டுன்னு 113க்கு 6 விக்கெட். ஒரு கட்டத்துல என்னப்பா இது 120 130 ஆகுமான்னு தோணுச்சு. அப்புறம் 155 வரைக்கும் போனாங்க. குஜராத்தோட கதையும் இதேதான். முதல் 6 ஓவர்ல 29 ரன். அப்புறம் கம்பேக் பண்ணி 14 ஓவர்ல 113 ரன். ஆனா திரும்ப பும்ரா போல்ட் உள்ள வராங்க. 14 ஓவர்ல 113 இருந்த டீம் சட்டுன்னு 17 ஓவர்ல 126க்கு 6ன்னு ஆயிடுச்சு. அப்பாடா மேட்ச் எப்படி திரும்பிச்சு பாத்தீங்களா? மேட்ச் எப்படி திரும்பிச்சு? அதேதான் என் மனசுல இருந்துச்சு. ஹார்திக் தான் 20வது ஓவர் போட்டிருக்கணும். அந்த ஒரு ஓவர்ல அவரோட கான்பிடன்ஸ் விழுந்துச்சு. 8வது ஓவர்ல. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இது அந்த வேகத்தை விட்ட மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் சொல்றேன், மும்பை கம்பேக் பண்ணுமா? ரன் அவுட்ல அவங்களுக்கு கம்பேக் வந்துச்சு. ரன் அவுட்லயே தோத்துட்டாங்க. இப்போதைக்கு மும்பை 6 மேட்சுக்கு அப்புறம் தோத்துருக்கு. குஜராத்துக்கு எதிரா மும்பை 6ல 5 மேட்ச் தோத்துருக்கு. அதாவது குஜராத்துக்கு எதிரா அவங்க திரும்ப தோக்குறாங்க. ஹார்திக் கேப்டன் ஆனதுல இருந்து ஒரு மேட்ச் கூட குஜராத்துக்கு எதிரா ஜெயிக்கல. ஒரு பெரிய விஷயம்ப்பா. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியலையா? இது ரொம்ப 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 பெரிய விஷயம். இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு ஃபீல்டிங் 2 பக்கமுமே சரியில்லை. திலக் வர்மா கில்லோட ஒரு ஈஸியான கேட்ச விட்டாரு. 3 கேட்ச குஜராத் விட்டாங்க. எம்ஏ கடைசி 12 மேட்ச்ல 160க்கு கீழே டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணா எப்பவுமே தோத்துருக்காங்க. இந்த மேட்சையும் தோத்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம்னா அது பும்ரா தான். என்ன பிளேயர் அவரு? என்ன பிளேயர்? பும்ரா, போல்ட், அஸ்வினி, குமார் என்ன பவுலிங் போட்டாங்க? 4 ஓவர் 19 ரன் 2 விக்கெட். இந்த மேட்ச்ல ஒரு கம்பேக் வந்துச்சுன்னா அது முழுக்க பும்ரா அண்ட் போல்ட் தான். போல்ட் சாய் சுதர்சனை அவுட் பண்ணாரு. சாய் சுதர்சன் இந்த வருஷம் ஐபிஎல்ல முதல் தடவையா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனாரு. பும்ரா அந்த ஷாருக் கானை அவுட் பண்ண விதம் அப்படியே போல்ட். அது ஒரு கிளாஸ். சுப்மன் கில்ல போல்ட் போட்ட விதம் ஒரு கிளாஸ். 4 ஓவர் 19 ரன் ஒரு கஷ்டமான மேட்ச்ல 155 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டு நீங்க சுப்மன் கில் ஷாருக் கானை அவுட் பண்ணி மேட்சை திரும்ப கொண்டு வர்றீங்க. எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. பும்ரா மாதிரி யாரும் இல்ல. ஜஸ்டி மாதிரி யாருமே இல்லப்பா. பெஸ்ட் பவுலிங்ல ஒண்ணு. இந்த மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் ரன் இருந்துச்சுன்னா அவங்க ஆடவே முடியாது. இன்னைக்கு பும்ராவை எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. டாட் பால்ல அவர் ரொம்ப முன்னாடி போயிட்டாரு. ஐபிஎல்ல டெத் ஓவர்ஸ்ல பார்த்தா 402 டாட் பால் போட்டிருக்காரு. அது மத்த எல்லாரையும் விட அதிகம். பும்ரா கிரேட் பாஸ். டெஸ்ட் ஒரு நாள் போட்டி T20 அவருக்கு ஈடு இணை இல்லை. பும்ரா கூடவே ட்ரெண்ட் போல்ட்டும் கிரேட். போல்ட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 நல்லா தெரிஞ்சாரு. பவுலிங் எப்படி போடணும்னு போல்ட் கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா கில் சாய் சுதர்சன் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் ரன் அடிப்பாங்க. போன மேட்ச்ல 87, அதுக்கு முன்னாடி 93, அதுக்கு முன்னாடி 140 ரன் பார்ட்னர்ஷிப். இந்த மேட்ச்ல 6 ரன் தான். அதுக்கு காரணம் ட்ரெண்ட் போல்ட். இதுல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல இன்னைக்கு கார்பன் போஷ் காயம் பட்டு வெளியே போயிட்டாரு. அவருக்கு பதிலா அஸ்வினி குமாரை உள்ள கொண்டு வந்தாங்க. அவரும் வந்து நல்லா போட்டாரு. அவர் பாலிங் போடுறதையும் பார்க்க நல்லா இருந்துச்சு. மும்பையோட பேட்டிங் இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் தான். நிறைய பேட்ஸ்மேன்கள் இந்த மேட்ச்ல சொதப்பிட்டாங்க. ரோஹித் சர்மா, காட்சி சொதப்பிட்டாங்க. ஹார்திக், சூர்யா எல்லாரும் கிட்டத்தட்ட ஃபிளாப். அதோட தாக்கம் தான் இந்த மேட்ச் இழுபறியா போச்சு. ஆனா ட்ரெண்ட் போல்ட் என்ன மனுஷன்? ட்ரெண்ட் போல்ட்டையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. ஏன்னா அவரோட பவுலிங்கும் நிகரற்றது.
அஸ்வினி குமார் உள்ள வந்தது கொஞ்சம் கேள்வியா இருந்துச்சு. எப்படி வந்தார்ன்னு. ஆனா போல்ட் 4 ஓவர் 22 ரன் 2 விக்கெட். பும்ரா 4 ஓவர் 19 ரன் 2 விக்கெட். அஸ்வினி குமார் 4 ஓவர் 28 ரன் 2 விக்கெட். எனக்கு என்னவோ இந்த 3 பவுலர்கள் தாங்க ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் அவங்க யோசிக்கணும். ஏன்னா கரண் சர்மா கிட்ட இன்னும் ஒரு ஓவர் போட வச்சிருக்கலாமா? ஹர்திக் கிட்ட குடுக்கலையே. ஆனா அது முழுக்க முழுக்க இருந்திருந்தா ஒருவேளை கதை தான். அந்த இருந்திருந்தா கதைகளுக்கு நடுவுல மும்பையோட தோல்வி. மும்பை கம்பேக் பண்ணுமா? பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப ஏமாற்றத்துல இருப்பாங்க.